ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் அனைவரும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய ஆடியோ பதிவில் புஷ்ய யோகங்கள் என்ன என்பது பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூறுகிறேன். குரு பகவான் புஷ்ய யோகம் மற்றும் ரவி புஷ்ய யோகம் என்ற இந்த இரண்டு பருவ காலங்களை பற்றி இந்த ஆடியோ தொகுப்பில் காணவிருக்கிறோம். இவைகள் புஷ்ய யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. புஷ்ய நட்சத்திரம், அதாவது பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரமானது சம்பந்தத்தை, தனவரவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், மேலும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. பொதுவாகவே புஷ்ய நட்சத்திரம் என்பது சம்பந்தத்துக்கு அபிமானி, தேவையான மகாலட்சுமியின் நட்சத்திரமாக போற்றப்படுகிறது. மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் என்ற பெருமை புஷ்ய நட்சத்திரத்திற்கு உண்டு. மேலும் பகவான் ஸ்ரீ ராமனின் அவதார காலத்தில் ராமனுக்கு சகோதரனான பரதனின் நட்சத்திரமும் புஷ்ய நட்சத்திரமாகும். இவர் மன்மதன் அவதார சுரூபமாவார். இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் மகத்துவத்தை மேலும் கூற வேண்டுமென்றால், இதன் அதிபதி தேவதை, நீதிமானாக போற்றக்கூடிய சனி பகவான். பிரகஸ்பதி ஆச்சாரியானின் நட்சத்திரமும் இதுதான். குரு ஞானத்தின் அதிபதி. நவக்கிரகங்களிலே ஞானத்திற்கு அதிபதியாக இருப்பவர் குரு. புஷ்ய நட்சத்திரம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்கிறது. குரு புஷ்ய யோகம் மற்றும் ரவி புஷ்ய யோகம் என்பதை பற்றி காணும்போது, குரு வாரத்தில், அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் புஷ்ய நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அந்த நட்சத்திரமானது குரு புஷ்ய யோகம் என்று சொல்லப்படுகிறது. குரு புஷ்ய அமிர்த யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல புஷ்ய நட்சத்திரமானது ரவி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ரவி புஷ்ய யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டுமே விசேஷமான மகத்துவம் நிறைந்ததாக நமக்கு கருதப்படுகிறது. குரு பகவானார் ஞானத்திற்கு அதிபதி. அந்த ஒரு தினத்தில் புஷ்ய நட்சத்திரம் சேரும்போது அது விசேஷமான பருவ காலமாக அமைகிறது. புஷ்ய நட்சத்திரமே விசேஷமான ஞானத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, அது குருவுடன் சேர்ந்து வரும்போது குரு புஷ்ய யோகமாக இருக்கும்போதும் இன்னும் விசேஷமான பலன்களை கொடுப்பதால் அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் வியாழக்கிழமையும் பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய குரு புஷ்ய யோகத்திலேயே செய்யும் நல்ல காரியங்கள் விசேஷமான பலன்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல ரவி புஷ்ய யோகம் என்பதும் ரவி புஷ்ய அமிர்த யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. இவை இரண்டும் விசேஷமான பருவங்கள் என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பருவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் செய்யக்கூடிய சத்தியாகிரகங்கள் தான் தர்மங்கள் ஆகட்டும், பகவத் பூஜை மற்றும் ஆராதனை ஆகட்டும், பகவான் நாம் சங்கீர்த்தனம், ஸ்தோத்திரம், ஜபம், பாராயணம் போன்ற நற்காரியங்கள் ஆகட்டும், தீர்ந்து கேந்திர மந்திரங்களை, அந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் ஸ்நானம், மூர்த்திகளின் தரிசனம் என அனைத்தும் புண்ணிய காரியங்கள் நற்பலன்களை கொடுக்கக்கூடியது என்றாலும் விசேஷமான காலங்களில் செய்வதை பொறுத்தும்
செய்யும் வித்தையை பொறுத்தும் அதன் பலமானது அமைகிறது. தான தர்மங்கள் போது நாம் எதை தானமாக கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தும், எங்கு தானமாக கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தும், எப்போதும் தானம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தும், யாருக்கு தானம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தும் அதன் பலனானது மாறுபடுகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால தான் நம் முன்னோர்கள் அக்காலத்தில் நல்ல பருவ காலங்கள் வரும்போது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய சத்காரியங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், ஏன் பல ஜென்மங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பலன்களை மிக குறுகிய காலத்திலேயே அளிப்பதனாலேயே சாஸ்திரங்கள் கூறிய வகையில் நடந்து அதை தனக்கு உபயோகப்படுத்தி கொண்டார்கள். அதேபோல் செய்யக்கூடிய இடமும் முக்கியமானது. நாம் நம் வீட்டிலிருந்து பூஜை செய்கிறோம், பாராயணம் செய்கிறோம் மற்றும் ஜபம் செய்கிறோம். அதை காட்டிலும் புண்ணிய பலன்கள் நதி தீர்த்தத்திலேயோ புண்ணிய தீர்த்தத்திலேயோ கரையிலேயோ கேந்திரங்களிலேயோ குரு மகா சன்னிதானத்திலேயோ மற்றும் பகவான் சன்னிதானத்திலேயே செய்யும்போது பல மடங்கு மாறுபடுகிறது. விஷ்ணுவின் சன்னிதானத்தில் செய்யப்படுகின்ற ஜபம், பாராயணம், தானம் போன்றவற்றிற்கு அனந்த மடங்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்காரியங்கள் அதிலும் செய்யக்கூடிய தானங்கள், பகவத் நமஸ்கீர்ணம், ஜபங்கள் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. எந்த காரியத்தை செய்கின்றோம் என்பதை பொறுத்தும் பலன் மாறுபடுகிறது. புண்ணிய பலன் செய்யும் இடத்தை பொறுத்தும் காலத்தை பொறுத்தும் எதை செய்கின்றோம் என்பதை பொறுத்தும் மாறுபடுகிறது. தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஸ்வீகாரம் செய்பவராகவும் பொறுத்து கொள்ளலாம். தானத்தை பெறுபவர்கள் தயோசக்தி, ஜபசக்தி, அணுசக்தி போன்ற சக்திகளை உடையவர்களாகவும் திகழ்கிறார்கள். இப்போது நாம் காசு பார்க்கிறோம். எந்த வங்கியில் போட்டால் எவ்வளவு வட்டி கிடைக்கும், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அதிகமாக பணம் கிடைக்கும், எங்கு நிலம் வாங்கினால் அதிக பலனை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பெரியவர்கள் புண்ணியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். எந்த காலத்தில் செய்தால் புண்ணியம் கிடைக்கும், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என அறிந்து அதை போன்ற தேசங்கள் பருவ காலங்கள் அமையும் போது புண்ணியங்களை பகவான் வாரி வாரி வழங்கி காத்து கொண்டிருக்கின்றான் என்று உணர்ந்து சத்த காரியங்களையும் முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அதேபோல் ரவி புஷ்ய யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் புஷ்ய நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற காலத்தில் என்ன புதிதாக வாங்கிறோமோ அதோடு மகாலட்சுமியின் சந்தோதிதமும் இருக்கிறது என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமியின் சன்னிதானம் இருப்பதால் பல நாட்கள் நிலைத்திருக்கக்கூடிய சாஸ்வதமான சம்பந்தமான அமைகிறது. ரவி புஷ்ய யோகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அன்றைக்கு நாம் வாங்கக்கூடிய வாகனங்கள், ஆபரணங்கள், தொடங்கக்கூடிய தொழில்கள் நன்மை பயக்கும் வகையில் ரவி புஷ்ய யோகத்தும் அப்பேற்பட்ட பலன்களை உண்டு. இதெல்லாம் சௌகரியகரமாக இருக்கக்கூடும். அதனாலேயே நாம் பரலோகத்திற்கும் நமக்கும் சுகம் வேண்டும், நமது சாஸ்வதமான அழியாத சுகம் வேண்டும். அதனால் மோட்சம் என்னும் பின்பற்ற நிலை அடைய வேண்டுமானால் நமக்கு ஞானம் உண்டாக வேண்டும், நம்மிடம் பக்தி பிறக்க வேண்டும், நமக்கு குருவின் ஆசி வேண்டும். இந்த பருவகாலம் ஞானத்தில் தாகம் இருப்பவர்களுக்கும், மோட்ச மார்க்கத்தை வேண்டுபவர்களுக்கும், நிலையான சுகத்தை விரும்புபவர்களுக்கும் இது விசேஷமான பருவகாலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் சொல்லக்கூடிய பாராயணம், பகவத் ஆராதனா, பூஜை மற்றும் ஜபங்கள், செய்யக்கூடிய தானங்கள் எல்லாவற்றிற்குமே விசேஷமான பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்று செய்யக்கூடிய பாராயணம், முகமும் விஷ்ணு சரசும் குரு மகிமை உரைக்கும் கிரந்தங்கள், பாராயணம் என அனைத்து விசேஷமானதும் அபரிதமான புண்ணியத்தையே, சுகத்தையும் ஞான சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய தினம். திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்பேற்பட்ட வைத்து கொடுக்கக்கூடிய, புத்திர சம்பவம் கொடுக்கக்கூடியது என விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அந்த தினம் அமைகின்றது. ஆக இந்த புஷ்ய யோகம் பெற்ற ஜாதகர்களுக்கு செல்வ வளம் பெருகும்,
நீண்ட நாட்களாக திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வட்டி வாகன வசதிகள் முழுமையாக ஏற்படும். அரசு பணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். வாழ்க்கையில் சிறு இடத்திலிருந்து மிக உயர்ந்த இடத்திற்கு முன்னேற்றமாகி செல்வார்கள். அனைவரும் பாராட்டும்படியும் புகழும்படியும் இருப்பார்கள். உற்றார் உறவினர் தாய் தந்தையர் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பும் அனுசரித்து செல்லக்கூடிய செயல்பாடுகளும் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாகவும் புஷ்யயோகம் உடைய ஜாதகர்கள் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இதுவரை இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.